உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஐயா உள்ள நுழையும் போதே ராகு காலம்லாம் பேசுதான் பயந்துட்டேன். என்னடா அது நம்ம உள்ள நுழையும் போதே நேரத்தை பற்றி சொல்கிறாரு, ராகு காலம் என்று சொல்லுகிறாரு. ராகு காலம்னா என்ன? ராகு காலம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ராகு என்றால் என்ன அதாவது தெரியுமா? ராகுன்னா என்னன்னு தெரியாதா? ராகுனா சர்ப்பம்னு அர்த்தம். ராகு என்றால் சர்ப்பம். அந்த சர்ப்பம் தான் என்ன பண்ணுதான் சூரியனை போய் விழுங்கிருது. அது விழுங்கும்போது தான் அங்கே அந்த என்ன சொல்கிறாங்க இருள். அப்படி அவர்களாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சர்ப்பத்தின் தலையை மிதித்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு எது கிடையாது? ராகு காலம்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளே யமகண்டம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யமகண்டம். எதுக்கு? யமனுக்கு நம்ம கண்டம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மரணத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் நாம் இந்த நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் அப்படின்லாம் நமக்கு கிடையாது. இன்றைய ரட்சண்ய நாள், அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைய ரட்சண்ய நாள். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது ஒரு அதற்கு சம்பந்தமாக அல்லது அதற்கு துணை போகும் வகையிலே அதை சிந்திக்கக்கூடிய வகையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இப்போ தானே வந்தார், அதுக்குள்ளே திரும்ப வந்துட்டார் அப்படின்னு யோசிக்காதீங்க. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற ஒரு சத்திரம் இது, சபை இல்லை. இந்த சத்திரத்திற்கு நான் அடிக்கடி வருவேன். ஏனென்றால் இது சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற ஒரு சத்திரம். நாம் சரித்திரம் படைக்க வேண்டும். ஆகையால் இந்த நாளில் நான் எடுத்துக்கொண்டு வந்த தலைப்பு தமாக. என்னடா இது கட்சி பேரெல்லாம் சொல்கிறார் இவர். இங்கே வந்து உடனே உங்களுக்கு அங்கே போயிடாதீங்க. நான் சொன்னது அது அல்ல. தமாகான்னு ஏன்னு சொன்னேன்னா, தரிசனம் மரணம் இடைப்பட்டு இருப்பது கவனம். ஹல்லேலூயா. தரிசனம் மரணம், அதற்கு எது தேவை? கவனம். அதுதான் தமாக. அதை தாக்காமான்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்றதுனால நான் தமாகான்னு சொன்னேன். ஈஸியாக இருக்கும், நீங்கள் மனதில் அதை ஞாபகம் வைத்து கொள்ளலாம் என்பதனால் இந்த தமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியங்கள், எல்லாமே 3 பிரித்து இன்றைக்கி மேய போகிறோம். 3 காரியங்களாக நாம் பிரித்து பார்க்கலாம். இதில் என்ன முதலில் பார்ப்பது என்றால், நெருப்பல்ல, கனவல்ல, சத்தமல்ல. முதல் 3 காரியங்கள். நெருப்பல்ல, கனவல்ல, சத்தமல்ல. இந்த 3 காரியங்களுக்கும் யாரை நான் வைத்திருக்கிறேன் என்றால், நெருப்பல்ல என்பது எது? யாரை குறிக்கிறது? மோசேயை குறிக்கிறது. மோசே கண்டது நெருப்பல்ல, அது தரிசனம். ஹல்லேலூயா. மோசே கண்டது நெருப்பல்ல, முட்செடி பற்றி எரிந்தது, அது நெருப்பல்ல. அது என்னது? அது தரிசனம். ஆகையால் முதல்ல அது நெருப்பல்ல. பவுலடிகளார் அவர் எங்கே செல்ல வேண்டும், மக்கதோனியா செல்ல வேண்டும் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஆகையால் அவர் அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்படி செல்லும்போது இரவிலே அவருக்கு ஒரு தரிசனம் வந்தது. அதை கனவு என்று சொல்லுகிறார்கள். கனவு அல்ல, அது தரிசனம். ஹல்லேலூயா. அவருக்கு இரவு ஒரு மனிதன் வந்து அவரிடம் பேசினது போல அந்த தரிசனத்தை கேட்ட பின்பு, அவன் சொன்னதை கேட்ட பின்பு அவர் புறப்பட்டு செல்லுகிறார். ஆகையால் அது கனவல்ல, அதுவும் தரிசனம். 3வது சத்தம் அல்ல, அது தரிசனத்தின் சத்தம், அது குரல். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை காண விரும்பி கிரேக்கர்கள் வந்தபோது அவரிடத்திலே அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அவரிடத்திலே அறிமுகம் செய்து வைக்கும்போது அவர் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலனை தராது, செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக இருப்பது மரணம்.
இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு கோதுமை மணி இந்த நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்று சொன்னது போல அவர் செத்ததினால் நமக்கு பலன் உண்டாயிற்று, உலகத்திற்கு பலன் உண்டாயிற்று. அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் மேலிருந்து வருது. மக்கள் அதை இடிச்சத்தம் என்று சொன்னார்கள். அது இடிச்சத்தம் அல்ல, தரிசனத்தின் குரல். ஹல்லேலூயா, அது தரிசனத்தின் குரல். அப்போ 3 காரியங்கள்: நெருப்பல்ல, கனவல்ல, சத்தமல்ல. நெருப்பில் தரிசனம், கனவல்ல தரிசனம், இடிச்சத்தம் அல்ல, தரிசனத்தின் குரல். ஒன்று, மோசேயின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது கவனம், பவுலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது பயணம். உண்மையின் சாட்சியாய் இயேசு சொன்னது மரணம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 எப்படி நாம் பிரித்து கொள்ளலாம் என்றால், முதலில் மோசே அது வியக்கும் காட்சி. முதல் என்னது? வியக்கும் காட்சி. இரண்டாவது உணர்ந்தால் மாட்சி. பவுல் கண்டது உணர்ந்து கொண்டார். இது கனவல்ல, இது தரிசனம் என்பதை உணர்ந்து கொண்டால் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? வழியிலே அசுத்தாவி பிடித்தவளை அங்கே குணமாக்குகிறார். சிறைச்சாலையில் சென்று சிறைச்சாலைக்காரனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி ஞானஸ்நானம் பெருமளவிற்கு கொண்டு செல்லுகிறார். லீதியாளை ஆற்றங்கரையிலே சந்திக்கிறார். இந்த புறப்பாடுகள் எல்லாம் அந்த கனவல்ல, அது தரிசனம் என்பதை நிச்சயித்து கொண்டு அவர் சென்றார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் உணர்ந்தால் மாட்சி. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும் என்று சொன்னதினால் அது உண்மையின் சாட்சி, வரலாறு. இன்றைக்கு அவர் மரணத்தின் சாட்சி தான் இன்றைக்கு நம்மை நிலைநிறுத்துகிறது. நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் உண்மையின் சாட்சி. அப்போ இந்த 3ம் என்ன செய்தது? அக்கினி, கனவு, மரணம். மோசே கண்டது அக்கினி, பவுல் கண்டது கனவு. 3வது இயேசு அடைந்தது மரணம். அப்படி என்றால் அக்கினி அழைப்பை கொடுத்தது. ஹல்லேலூயா. அக்கினி அழைப்பை கொடுத்தது, கனவு அனுப்பி வைத்தது. கனவு என்ன பண்ணுச்சு? அனுப்பி வைத்தது. மரணம் மீட்பையே விதைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரணம் மீட்பையே விதைத்தது. ஆகையால் தான் இந்த வியக்கும் காட்சி, உணர்ந்தால் மாட்சி, உண்மையின் சாட்சி என்று 3ஐ பார்த்தோம். அதற்கு மோசே, பவுல், இயேசு. இந்த மோசேவுக்கு கவனம், பவுலுக்கு பயணம், இயேசுவின் மரணம். அக்கினி கொடுத்தது, அழைப்பை கொடுத்தது, கனவு அனுப்பி வைத்தது, மரணம் மீட்பை விதைத்தது. அப்படி என்றால் இந்த 3ஐயும் பிரித்து பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது என்ன? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் மோசே முட்செடியின் முன்பாக அவர் செல்லும்போது என்ன நடந்தது? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்புறம் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. வியக்கும் காட்சி. அப்புறம் அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கிட்ட போய் பார்ப்பேன் என்றான். அங்கே யாரும் இல்லை, இருந்தது எது? மரம் தான் இருந்தது. மனுஷங்க யாரும் இல்லை. பக்கத்தில் இருந்ததெல்லாம் ஆடு மாடு. அந்த ஆடுங்கிட்ட பேசினார். ஏன்? அழைப்பு என்றால் நீ அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே யார் இருக்காங்கன்னு முக்கியமல்ல. மோசேக்கு தெரிந்தது இது கர்த்தரின் சந்நிதி. ஆகையால் இதை அவர் வாயை விட்டு அறிக்கை செய்தார். நான் கிட்ட சென்று பார்ப்பேன். தரிசனம் என்றால் நீங்கள் கிட்ட சென்று பார்க்க வேண்டும். கிட்ட சென்று பார்ப்பேன். நம் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை எல்லாம் கிட்ட சென்று பார். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே, சாட்சிக்காக பயன்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய வாழ்வில் நடந்த எந்த வியக்கும் காட்சி எதுவாக இருந்தாலும் நான் கிட்ட சென்று பார்ப்பேன். நான் கிட்ட சென்று பார்த்தால்தான் கர்த்தரின் அழைப்பு நமக்கு என்ன ஊர்ஜிதமாகும். கர்த்தரின் அழைப்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ ஆடு மேயே, நீ ஆஃபீஸுக்கு போ, எது வேணாலும் போ.
ஆனால் எங்கே வரணும்னா ஒரே மலை அருகே நீ வந்தே ஆக வேண்டும்.